ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர் இன்னும் 10 நாட்களில் அடுத்த வாரம் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக பதவி ஏற்பார் அப்படின்னு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓப்பனாவே பிரஸ்ல சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் காஞ்சிபுரத்துல வச்சு திமுக தரப்புல. ஸோ அந்த மேடையில அறிவிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு ஒரு புறம். இன்னொரு புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல நாள் பார்த்து தான் தே தே உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா பதவி ஏற்பார். எழுதி வச்சுக்கங்க. நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த வாரம் நல்ல நாள்ல தான் அவரு பதவி ஏற்பாரு அப்படின்னு. அப்படி நல்ல நாள்ல பதவி ஏத்தா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இத எப்படி தோழர் பார்க்குறீங்க? நேத்து நடந்த அந்த கூட்டம் 2, 3 செய்திகள் சொல்றாங்க. அதுல முக்கியமா உதயநிதி ஸ்டாலினுடைய பதவியேற்பு எப்போ அப்படிங்கிற கேள்வி. அதற்கு நீங்க சொன்ன மாரி தாமன் பரசன் சொல்லியிருக்காரு. பலரும் இன்றைக்கு அறிவிக்கல. ஆனா கூடிய சீக்கிரம் அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற தகவல சொல்லியிருக்காங்க. அது அறிவிக்கும்போது நம்ம அத பத்தி பேசலாம்னு நெனைக்கிறேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ந்து ஒரு ஒரு 3, 4 மாதங்களாக கூட்டணி கட்சிகள் பல்வேறு போராட்டங்களை அரசுக்கு எதிராக அல்லது அரசு கொண்டு வருகிற திட்டங்களுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய இந்த உளவுத்துறை அமைப்புகள் தகவல் குடுத்திருக்காங்க. இப்போ இப்போ பல இடங்கள்ல இப்போ தலித் பிரச்சனைகள் வந்தபோது, தண்ணீர் தண்ணீர் தொட்டியில மலம் கலந்தபோது கூட விடுதலை சிறுத்தைகள் ஒரு 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 பெரிய எதிர்ப்பை நேரடியான எதிர்ப்பை திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்து அதை செய்யல அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ இங்க நம்மளுடைய வீடு பிரச்சனை, அதுபோல இந்த அ நேரம், இந்த வேலை நேரத்தை அதிகரிக்க செய்த அந்த மசோதா, அதெல்லாம் மறைமுகமா பேசி முடிவெடுத்து உடனடியா அத ரிவோக் பண்ணாங்க. வெளிப்படையா பெரிய அளவுல பேசல. இங்க சென்னையில இந்த வீடு கட்டுற பிரச்சனையில பல நேரம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கிளை அமைப்புகள் நேரடியா போராட்டம் நடத்துனாங்க. ஆனா மைய அளவுல அவங்க அதிகாரிகள்ட்ட நேரடியா அவங்க தலைவர்கள் பேசி முடிவெடுத்து அதை சரி செய்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் கடந்த ஒரு 3, 4 மாதங்களாக வருகிற பிரச்சனைகளை வெளிப்படையா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முருகன் மாநாடை வெளிப்படையா எதிர்த்தாங்க. இப்போது மது ஒழிப்புங்கிறது ஒரு பெரிய கேம்பெயினா கொண்டு போணும் அப்படிங்கிறத விசிக சொல்லுது. அது திமுகவுக்கு நெருக்கடியா பார்க்கப்படுது. ஆனா இன்றைக்கு அவங்க கோரிக்கை எல்லாம் மாத்திட்டாங்க. ஆனால் பொதுவா அப்படிதான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த மாநாட்டு அறிவிப்புக்கு முன்பு திமுகவுக்கு இது நெருக்கடியா அமையும். ஏன்னா, மதுவை தான் ஒரு முக்கிய வருவாயாகவே திமுக கொண்டு போறாங்க. ம். அதிமுகவும் அப்படிதான் கொண்டு போனாங்க. திமுக அத செய்றாங்க. டார்கெட் வச்சு பண்றது. இப்போ உள்ள இருக்கிற செந்தில் பாலாஜி கூட அதை தான் கவனமா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சிறப்பா செயல்படுறாருங்கிற சர்டிபிகேட்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது திமுகவுக்கு நெருக்கடியா பார்க்கப்பட்டுச்சு. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதேபோல பெரியார் இயக்கங்கள் தொடர்ந்து விமர்சனம் வைக்கிறாங்க. திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அ வெளிப்படையா அறிவிப்புகள் வெளியிடுறாரு. அறிக்கைகள் குடுக்குறாரு. இந்த மாரியான பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்பதற்காக கூட இந்த கூட்டம் கூட்டப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பா திருமாவளவனுடைய இந்த முயற்சிகளை எப்படி நம்ம கையாளுவது? இந்த கூட்டணிக்குள் விரிசல் ஏற்படாமல் எப்படி கையாளுவது? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்பதான் இவங்க அந்த கூட்டணியினால தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். கூட்டணியினால தான் நம்ம ஆட்சி அமைச்சிருக்கோம். அப்படிங்கிற நினைவே இவங்களுக்கு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். எப்படி ம். மோடிக்கு 3 முறைக்கு பிறகு அந்த அறிவு வந்திருக்கோ, அதேபோல டிஎம்கேக்கு இப்பதான் நம்ம கூட்டணி கட்சிகளுடைய ஞாபகமே வருது அப்படின்னு நெனைக்கிறேன் நானு. அதனால தான் இன்றைக்கு இந்த ஒரே மேடையில கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரையும் கூட்டி, அ எல்லோரையும் பேச வைப்பது அப்படிங்கிற முடிவ எடுத்திருக்காங்க. இப்போ கூட்டணிகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை அடிக்கடி குறைந்தபட்சம் இந்த ஆட்சி எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன திட்டங்களை நம்ம செயல்படுத்த போறோம், அப்படி என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டங்களையாவது கூட்டணும். அவ்வப்போது கூட்டுகிற போது தான் அவர்களுக்கான முக்கியத்துவம் வரும். வெறுமனே சட்டமன்றத்துல 1 நிமிடம் அல்லது 5 நிமிடம் பேச வாய்ப்பளிக்கிறதுனால மட்டும், அ அவங்க ஒரு எம்எல்ஏ ஆவதற்காகவோ அல்லது உங்களை ஆட்சி கட்டிலில் ஏறியதற்கான ஒரு விஷயங்கள் பூர்த்தி ஆயிடாது. அதை தாண்டி இந்த ஆட்சியில என்ன நடக்குது? என்னென்ன திட்டங்கள செயல்படுத்த போறோம்? எப்படி செயல்படுத்த போறோம்? அதுல எங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. அப்படி அடிக்கடி கூட்டங்கள் குறைந்தபட்சம் அந்த கூட்டங்களையாவது போடணும். ஒ ம். ஒரே ஒரே அறிவிப்புல
மோடி செய்ற மாரி என்னென்னலாம் ஸ்டாலினுக்கு தோணுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு போற போக்கு ஒண்ணு இருக்கு. அல்லது அதிகாரிகளுடைய ஆட்சி அப்படின்னு குற்றச்சாட்டுற அளவுக்கு இருக்கு. இப்போ இது மாதிரியான சட்டமன்றத்துல நேரடியா அவர் வந்து சாதி ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் திருமாவளவன கேட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சிகள கேட்டாங்களா? அந்த விஷயத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்கள்ட்ட ஒரு கருத்து கேட்டாங்களா? அப்படிங்கிற கேள்விலாம் வருது. இத சமாளிக்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்த கூட்டம் முக்கியமா போடப்பட்டிருக்கு. இந்த கூட்டணியில விரிசல் வந்துரக்கூடாது. தொடர்ந்து அடுத்த முறையும் நம்ம ஆட்சி அதான் 2026 தேர்தல், 2026 தேர்தல்னு தொடர்ச்சியா சொல்றாங்க. 2026 தேர்தல்லயும் இந்த கூட்டணிய வந்து உடைச்சிடாம பார்த்துக்கணும். ஏன்னா, அரசியல் ரீதியா இந்த கூட்டணி முன்னுக்கு நிக்குது. நீங்க நாளைக்கு பாமகவ நம்ம உள்ள சேர்த்துக்கலாம், அல்லது ம். தேமுதிக உள்ள சேர்த்துக்கலாம். அப்படிலாம் அவங்க ஆலோசிக்கிற ஒரு இடத்துல இல்ல. ஏன்னா, அவங்கலாம் பிஜேபிய கடுமையா எதிர்க்கிற மாதிரி இல்ல. ஒரே கட்சி இன்றைக்கு இவங்க எதிர்க்கிற கட்சியா இன்னைக்கு அதிமுக தான் ஓரளவுக்கு நாங்க எதிர்க்கிறோம். மோடிய நாங்க எதிர்க்கிறோம்னு ஒரு உருட்டு மோடி, உருட்டிட்டு இருக்காங்க. பிஜேபின்னு பெயர் சொல்லாம மத்திய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்லி எதிர்த்துட்டு இருக்காங்க. ஏத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நீங்க உங்களால சேர்க்க முடியாதுங்கிற போது, கடுமையா பிஜேபி எதிர்ப்பில் உறுதியா இருக்கிறது இந்த கட்சிகள் தான். ஏற்கனவே உங்களோட இருக்கிற கட்சிகள் தான். அப்ப அதை எப்படி பாதுகாப்பது? அப்படிங்கிற ஆலோசனை தான் முக்கியமா நடத்தப்பட்டதா சொல்லியிருக்கு. இன்னொன்று அந்த ஆட்சி மீதான அதிருப்தி எப்படி வந்து அதை வந்து சரி செய்து கொள்வது? அடுத்தடுத்த நம்முடைய திட்டங்களை வந்து எப்படி மக்களை ஏற்கச் செய்வது? இது போன்ற விஷயங்கள தான் வந்து இந்த கூட்டத்துல முக்கியமா பேசியதா சொல்லியிருக்காங்க. இந்த இதை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா இத ஆதரிக்கணும். இந்த பரிசீலனைக்கு இன்னைக்காவது வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பாராட்ட வேண்டியிருக்கு. தொடர்ந்து இந்த கூட்டணிகளுக்கான ஒரு முக்கியத்துவத்தை அது எப்படி வந்து அவங்க தேர்தல்ல எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அதுக்கு வந்து தேர்தலுக்கு பிறகும் இந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இருக்கு அப்படிங்கிறத நாமளும் சொல்லிக்க விரும்புறோம். அதுதான் இந்த கூட்டுதல் நடந்திருக்கு. உதயநிதிய பொறுத்தவரைக்கும் அ அறிவிக்கட்டும். அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கருத்து சொல்லுவோம். அறிவிக்கிறதுல நம்மை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வலிமையான தலைவராக இன்றைக்கு ராகுல் காந்தி தேவைப்படுகிறார் பிஜேபி எதிர்க்கிறது. அதுபோன்று தமிழ்நாட்டுல பிஜேபி ஊடுருவாமல் தடுப்பதற்கு ஒரு வலிமையான தலைவராக கருத்தியல் வலிமையோடு ஒரு தலைவர் வேண்டும். அது வந்து ஸ்டாலின் இருக்கிறாரு. அ இப்போதைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்பு அவர்தான். அதனால நம்ம அ அதை வந்து மறுக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு ஒரு கொள்கை பிடிப்போடு இவர் இருக்கிறாரா? உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரா? ஒரு கொள்கை தலைவராக அவர் இருக்கிறாரா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஒரு ஜனரஞ்சகமான தலைவர் அப்படிங்கிறதுனாலயே அவர கொண்டு வர்றதுன்னு சொல்றது. அப்போ விஜயும் ஒரு ஜனரஞ்சகமான தலைவர் தான். அப்படிங்கிற நேரேட்டிவ் கூட நம்ம வைக்க முடியும். விஜயும் ஒரு எளிதா மக்கள்ட்ட போய் பேச முடியும். அவர் வந்து மக்களுக்கு புடிச்ச மாரி பேசுறாரு. இன்றைக்கு இளைஞர்களுக்கு புடிச்ச மாரி பேசுறாரு. அப்ப அவர நம்ம ஆதரிக்கலாமா? அவர் கட்சிய வந்து ஆட்சிக்கு கொண்டு வரலாமா? அப்படிங்கிற பரிசீலனைக்குள்ள கொண்டு வரலாம். ஆனால் பிஜேபி எதிர்ப்பதற்கு இதெல்லாம் பத்தாது. இது வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைமை வேணும். ராகுல் காந்தியே வந்து இன்றைக்கு அவர் எடுத்திருக்கிற அரசியல் தான் அவரை நாம் ஆதரிப்பதற்கும், அவர் ஒரு வலிமையான இடத்திற்கு அவர் வரணும் அப்படிங்கிறதை நம்ம விரும்புறோம். அவர் வந்து ஜனரஞ்சகமா பேசுறாரு. உதயநிதி மாரி பேசுறாரு அப்படின்னா, நம்ம அதையும் போதாதுன்னு தான் நம்ம கருதுறோம். இப்ப கடந்த தேர்தல்ல கூட கா காங்கிரஸ் கட்சி வலிமையாக இல்ல. அப்படிதான் நம்ம பேசணும். ராகுல் காந்தி அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தலைவராக எமர்ஜ் ஆகலன்னு தான் பேசணும். இந்த முறை தான் அவருக்கு நம்ம ஒரு முழுமையான ஆதரவை குடுக்கிறோம். அப்படி இருக்கிற போது உதயநிதியை கொண்டு வருவது நம்மை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு ஒரு பின்னடைவா தான் ஒரு கருத்தியல் பின்னடைவா தான் இருக்கும். அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். கண்டிப்பா தோழர். ஸோ இப்போ ஒ தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக பிஜேபி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல. பாஜக கூட்டணி ஆளாத மாநிலங்கள் எல்லா இடத்துலயுமே இந்த மோடி அரசாங்கம் வந்து ஆளுநர் மூலமாக, மற்ற அதிகாரிகள் மூலமாக எந்த அளவுக்கு குடைச்சல குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ ஸ்டாலின் அவர்களுமே இப்ப இந்த 3 வருடத்திலயுமே அ அரசு அமைப்புக்குள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் வட்டாரத்தில எந்த அளவுக்கு ஆர்எஸ்எஸ் சிந்தனையோடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் உள்ள வந்து எவ்வளோ பெரிய குளறுபடிகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்த வந்து மேனேஜ் பண்றதுக்கு பத்தாது. ஸோ உதயநிதி ஸ்டாலின் மாரி ஒரு இளம் ரத்தம் வேணும். அட் த சேம் டைம் வந்து
கட்சியையுமே பலப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால தான் கொண்டு வரோம் அப்படின்னு திமுக தரப்பு சொல்றாங்க. இந்த வாதம் சரியானதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க? அது வந்து த முழுக்க முழுக்க அ அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு எப்படி வேணா பேசுவாங்க. நீங்க வந்து இந்துத்துவ ஆற்றல்கள் ஊடுருவலை தடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு குழு போடுங்க. அதற்கு ஒரு திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், முக்கியமான பெரியாரிய இயக்கங்கள் கொண்ட ஒரு குழுவை போடுங்க. இதெல்லாம் எப்படி சமாளிப்பது? அரசியல் ரீதியாக எப்படி சமாளிப்பது? ஆட்சியில பள்ளிக்கூடங்கள்ல நீங்க வந்து தொடர்ந்து இந்துத்துவ கருத்தியல கொண்டு போற மாரி, பெரியாருடைய கருத்துக்களை, சமத்துவ கருத்துக்களை, முற்போக்கு கருத்துக்களை எப்படி வந்து பாடத்திட்டமாக்குவது? எப்படி கல்வி முறையில புகுத்துவது? அப்படிங்கிற ஆலோசனைக்கான குழுவை போடுங்க. ஏற்கனவே பல குழுக்கள் அமைச்சிருக்கீங்க. அத வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்துங்க. அதுபோல இங்க கருத்தியலாக ஸ்ட்ராங்கா இருக்கிற இளம் தலைவர்கள் அல்லது மூத்த தலைவர்கள், இப்ப ஆராசா இருக்கிறாரு, பிரசன்னா இருக்கிறாரு. இளம் தலைவர் பிரசன்னா இருக்கிறாரு. அதே மாரி வழக்கறிஞர்கள் இப்ப பரந்தாமனே கூட நல்ல கருத்தியல் வலிமை பெற்றவர் தான். அந்த மாரி பலர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்க அமைச்சராக்க முடியல சில பேர. அவங்களெல்லாம் இது போன்ற ஒரு குழுக்கள அமைத்து இதை கண்காணிக்கிற பொறுப்பு குடுங்க. அப்படி குடுக்க அதாவது ஒரு நபர் இதை கண்காணிக்க முடியாது என்பது நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு உதயநிதி வந்து அதை வந்து கண்காணிச்சா, உதயநிதி வந்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டா, அது சரியாயிடுமான்னா, அது 2 பேராலலாம் முடியாது. இது ம். தமிழ்நாடு முழுக்க அவங்க 2 பேர் கண்காணிச்சு முடியுமா? அதை வந்து அதிகார பரவலாக்கலை செய்து கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. திருமாவளவன் தலைமையில ஒரு ஒரு குழு போடுங்க. சாதி பிரச்சனைகளை எப்படி கையாளுவதுன்னு திருமாவளவன் தலைமையில குழு போடுங்க. தொழிலாளர் பிரச்சனைகளை எப்படி கையாளுவதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பொறுப்புல குடுங்க. இப்படிதான் அத செய்ய முடியும். நான் கேட்கிறேன், உதயநிதி வந்து என்ன செய்ய போறாரு? உதயநிதி கடந்த தேர்தல்ல 2 முக்கிய வாக்குறுதிகள மக்கள் இடத்துல வைத்து தான் எனக்கு வந்து வாய்ப்பு குடுங்க அப்படின்னு கேட்டாரு. திமுகவுக்கே வாய்ப்பு குடுங்கன்னு கேட்டாரு. அதுல ஒன்று முதல் கையெழுத்து நீட். நீட்ட வந்து நாங்க வந்து எப்படியாவது விலக்கு பெற்று தீருவோம். அதற்கான சூத்திரம் எங்கட்ட இருக்கு அப்படின்னு அவரு சொன்னாரு. எல்லா இடங்கள்லயும் ம். சொன்னாரு. ஆனால் அவரால் இதை செய்து காட்ட முடியவில்லை. இன்னொன்று இந்த குடிசைகளுக்குள்ள தண்ணீர் புகுவது. சென்னையில குறிப்பா சென்னை போன்ற நகரங்கள்ல மழைக்காலங்கள்ல தண்ணீர் புகுவதை வந்து நான் வந்த உடனே சரி செஞ்சுருவேன். அதான் என்னுடைய முதல் வேலைன்னு சொன்னாரு. அதற்கான வேலைகள் விரைவா நடக்குது. அது அத வந்து முழு பொறுப்போட செய்றாங்க. மாற்று கருத்தே இல்ல. ஆனால் அதை இப்போதைக்கு செய்து முடிக்க முடியாது. அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்காம, அவரு அப்படி ஒரு அறிவிப்பை நான் வந்த உடனே அதெல்லாம் சரி பண்ணிருவேன்னு சொன்னாரு. கடந்த இந்த டிசம்பர் வரப்போகுது. கடந்த டிசம்பர்ல பல இடங்கள்ல பாதிப்பு. வேளச்சேரி சுற்றி இருக்கிற பல பகுதிகள், பள்ளிக்கரணை போன்ற பல பகுதிகள் 1வது மாடி வரைக்கும், 2வது மாடி வரைக்கும் தண்ணீரில் மூழ்கிருச்சு. அப்போ அந்த வாக்குறுதிகள் என்னாச்சு? உதயநிதியால அதை சரியாக கணித்து சொல்ல முடிஞ்சுச்சா? அப்படிங்கிற கேள்வி ம். இருக்கு. அப்ப நாளைக்கு வந்து இவர் கையில அதிகாரம் குடுத்துட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிருவாருன்னு எந்த அடிப்படையில சொல்றீங்க? அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதனால ஒ இது வந்து மாற்று இல்ல. இது ஸ்டாலினுக்கு பக்கத்துல துணை முதல்வரா உதயநிதிய கொண்டு வந்துட்டா பெரிய புரட்சி செஞ்சுருவாரு அப்படிங்கிற கருத்தை நம்மால ஏற்க முடியாது. அதற்கு வந்து பல வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க அவர்களுடைய தேவைக்காக. நீங்க சொல்ற மாரி கட்சியை பலப்படுத்துவது. கட்சியை பலப்படுத்துவதற்கு வே பல வழிகள் இருக்கு. நீங்க வந்து காமராஜரை பெரிய தலைவரா சொல்றோம்ல. காமராஜர் கே ம். பிளான்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதே மாரி நீங்க கொண்டு வாங்க. கே பிளான்ல கிட்டத்தட்ட 7 முதலமைச்சர்கள் தங்கள் பதவியை துறந்தார்கள். அதுல காமராஜரும் ஒருத்தர். கடைசியா வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் பக்தவத்சலம். காமராஜர் கிடையாது. காமராஜர் இந்த ம். பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு, கட்சியினுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டு கட்சியை நான் வழிநடத்துறேன்னு சொன்னாரு. நீங்க வந்து கட்சியில பொறுப்புல இருந்த இளைஞரணி பொறுப்புல இருந்தவர மத்திய அமைச்சராக மாற்றணும். அமைச்சரானா தான் அவர் வந்து கட்சிய வந்து வ வ சிறப்பா இன்னும் செயல்படுத்துவாரு. தமிழ்நாட்ட சிறப்பா பாதுகாப்பார்ன்னு அமைச்சராக்குனீங்க. இன்றைக்கு முதலமைச்சராக்கணும்னு சொல்றீங்க. அதனால கட்சிய பலப்படுத்தணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து சரியான வாதங்கள் கிடையாது. அன்றைக்கு கேப் பிளான்ல 7 தலைமை பொறுப்புல இருக்கிற ப நபர்கள் வந்து மூத்தவர்கள் வந்து ராஜினாமா செய்துவிட்டு, ஊர் ஊராக சென்று கட்சியை பலப்படுத்துகிற வேலையை செஞ்சாங்க. அதேபோல ம். ஸ்டாலின் பதவி விலகுங்க, ஊர் ஊரா போய் பேசுங்க. உதயநிதி பதவி விலகிட்டு இளைஞர்கள் மத்தியில எல்லாம் போய் வகுப்பெடுங்க. அதுதான் வந்து கட்சிய பலப்படுத்துறது. அதை விட்டுட்டு ம். இதெல்லாம் வந்து
அடுத்த தலைவராக, அடுத்த வாரிசாக இவரை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பையும், எல்லா மட்டத்திலயும் செய்வதற்கான ஒரு முயற்சி தான். இந்த துணை முதல்வர் பொறுப்புங்கிறது. மற்றபடி இதுல கட்சி பலப்படுத்துவதற்கோ, அல்லது பலவீனப்படுத்துவதற்கோ அப்படிலாம் ஒண்ணும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. இது முழுக்க முழுக்க அவர்களுடைய சொந்த தேவைக்காக செய்கிற ஒரு வேலையா தான் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசலாம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.